Welcome to Rekha Max Academic. Good morning students. நம்ம இப்போ வந்து டிஸ்கஸ் பண்ண போது எக்ஸசைஸ் 8.1ல தேர்ட் சம்மு அண்ட் ஃபோர்த் சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். இதோட நோட்ஸ் வந்து நான் கமெண்ட் செக்ஷன் வச்சுருக்கோம், பார்த்துங்க. ஃபஸ்ட்டு சம் தேர்ட் சம் என்னென்னா, இஃப் sin a equal to 3/4 calculate cos a and tan a. இது நம்ம வந்து sin a by 3/4 அப்படின்னா என்ன அர்த்தம்? sin a equal to ஆப்போசிட் பை ஹைபாத்தனிஸ். ஃபஸ்ட்டு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. இதனுடைய ஆங்கிள் ஏ, இது ஆங்கிள் ஏயோட ஆப்போசிட் சைட் என்ன? பிசி, அது 3. அடுத்தது ஹைபாத்தனிஸ் என்ன? 4. ஓகேவா? இது மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த அன்னோன் ஏபி வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ நமக்கு பித்தகரஸ் தேர்ன்படி என்ன ஃபார்முலா? ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். உங்கள் ஏசி ஸ்கொயர் தெரியும், பிசி தெரியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 4 ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர் 3 ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர். இது அப்படியே சைட் மாற்றி எழுதிக்கிட்டேன், லெஃப்ட் அண்ட் ரைட்டு. ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 ஸ்கொயர். அப்போ ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர், 16 மைனஸ் 9. இங்கே ஏபி ஈக்குவல் டு √7. நவ் sin a equal to 3/4. இது அவங்க சம்மில் கொடுத்தது. நமக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க? cos a. ஸோ cos a equal to adjacent side by hypotenuse. What is adjacent side? நம்ம இப்போ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். √7/4 அதான் அது. அடுத்தது tan a என்ன? ஆப்போசிட் சைட் பை adjacent side. ஸோ tan a equal to ஏயோடைய ஆப்போசிட் சைட் 3, adjacent side 7. ஸோ 3/√7. சிம்பிள் தான். இந்த பித்தகாரஸ் தியரம் ஃபார்முலாஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் அந்த ரேஷியோஸ் என்ன அது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தால் நம்ம இந்த சம்ஸை போடலாம். அடுத்த நெக்ஸ்ட் சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, given 15 cot a equal to 8, find sin a and secant a. இது கொடுத்துருக்காங்க, நமக்கு மற்றதை கண்டுபிடிக்கணும். இப்போ 15 cot a equal to 8 means cot a equal to 8/15. இங்கே உள்ள 15 வந்து கீழே இங்கே கொண்டு வந்துட்டாங்க. மல்டிப்ளிகேஷனில் இங்கே டிவிஷனில் வரும் இல்லையா? ஸோ இது வந்து என்ன ஃபார்முலா? cot a adjacent by opposite side. ஸோ இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. adjacent side, அதாவது ஆங்கிள் ஏவோடைய adjacent side என்ன? ஏ. அதோடைய ஆப்போசிட் சைடு என்ன? 15. அப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? ஹைப்போதெனிஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? again using a formula of Pythagoras theorem, a squared equal to ab squared plus bc squared, a squared plus 15 squared. So 64 plus 225. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா we get 289. So AC equal to 289. AC equal to square root of 289. 289க்கு 17 ஸ்கொயர். நீங்கள் 1லேருந்து 25 முடிக்கும். இந்த ஸ்கொயர் ரூட்ஸ் வந்து நல்லா வந்து தரவாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இதெல்லாம் ஸ்கொயர் ரூட் 25க்கு மேலே வந்துச்சுன்னா நம்ம எல்சிஎம் போட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஆனால் 25 முடிக்கும் தரவாக இருந்தீங்கன்னா டக்குன்னு நம்ம எல்சிஎம்ஸ் வந்து இந்த ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அது முடிக்க தரவு பண்ணிக்கோங்க நீங்கள். ஏசி ஈக்குவல் டு 17. இப்போ ஏசி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அப்புறம் என்ன, நம்ம ஃபார்முலாவில் போட்டோன்னு தானே sin a ஈக்குவல் டு என்ன? sin a ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைபாத்தனிஸ். ஆப்போசிட் என்ன? sin ஏயோடைய ஆப்போசிட் சைடு என்ன? 15. ஸோ அதை எழுதியாச்சு. 15 பை ஹைபாத்தனிஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணது 17. அப்போ we get answer 15/17. நெக்ஸ்ட்டு secant a ஈக்குவல் டு ஹைபாத்தனிஸ் பை adjacent side. ஹைபாத்தனிஸ் என்ன? அப்படி அது secant a ஈக்குவல் டு ஹைபாத்தனிஸ் 17/8. அதுதான் போடணும். secant a ஈக்குவல் டு 17/8. we get the answer. Thank you students.